ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப எடுத்தது. வாங்க கார்டனுக்குள்ளே போய் கார்டனை பார்க்கலாம். இது ரோஜா செடி, இப்போ பூ இல்லை. இது எலுமிச்சை. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வல்லாரை, பொன்னாங்கண்ணி, மாசிப்பச்சலை இதெல்லாம் அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கத்தாழை, கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது, அயன் சத்து உள்ளது. கற்றாழை அப்படியே கீழே வல்லாரை எல்லா இடத்துலையும் படர்ந்து கிடக்கு. இது பார்த்திங்கன்னா மருதாணி செடி. மருதாணி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது மஞ்சள் செவ்வந்தி, சாமிக்கெல்லாம் வைக்கலாம். இது டெல்லி கனகாம்பரம். இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இது பார்த்திங்களா, வல்லாரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியது. இது செவ்வாழை. 2, 3 சீப்பு தார் போட்டு வெட்டியாச்சு. இது மாமரம். இது பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி கீரை வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அப்படியே பார்த்தோம்னா அடுத்தது கொய்யா. இது மஞ்சள். இது போன பொங்கலுக்கு வாங்கினதில் மீதம் இருந்து ஊனி வச்சது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருங்கை மரம். முருங்கை மரம் இருந்தாவே ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, அயன் சத்து உள்ளது. மாசி பச்சை, இது வந்து பூவில் மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க. செம்பருத்தி. இது ஓமவல்லி. ஓமவல்லி வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, நெஞ்சுக்குள்ளே உள்ள சளியையே கரைச்சி கொண்டு வரும். இது வெற்றிலை. வெற்றிலை வந்து செரிமானத்துக்கு, சளிக்கு எல்லாமே நல்லது. இது திருநீற்று பச்சிலை. இது வந்து பருவுக்கெல்லாம் போடுவாங்க. இது பசலைக்கீரை, இரும்பு சத்து அதிகம் உள்ளது. சுண்டைக்காய். சுண்டைக்காயிலையும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. சுண்டைக்காய் செடி நிறைய இருக்கும். இது மாதுளை. மாதுளை வந்து கர்ப்பப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லது, இரத்த விருத்திக்கும் ரொம்ப நல்லது. இது தக்காளி. விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு. இது சுண்டைக்காய். சுண்டைக்காய் செடி நம்ம தோட்டத்தில் நிறையா இருக்கும். செம்பருத்தி. இது வந்து சிகப்பு ஒத்த செம்பருத்தி. இப்போ பூ இல்லை. பார்த்திங்களா, சுண்டைக்காய் செடி தான் நிறைய இருக்கும். இதெல்லாம் அம்மா எனக்கு பறித்து பறித்து கொடுத்து விடுவாங்க. இப்போ இந்த மழையில் ரொம்ப இதாகி திரும்ப காய்ச்சிட்ருக்கு. இது சிறியானங்கை. இந்த இலைகளை சாப்பிட்டா விஷம் முறியும். அடுத்து மருள். இது வந்து காது வலிக்கெல்லாம் ஊற்றுவாங்க. இது கற்றாழை இனத்தை சார்ந்தது. பலாமரம். இது காக்கரட்டான் பூச்செடி. மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும்ல, வாசனை இல்லாமல், அந்த செடி. இது அரளி. இது நந்தியாவட்டை. இது மஞ்சள் பூ பூத்துருக்கு. அப்படியே பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வல்லாரை படர்ந்து கிடக்கு பாருங்கள். அதுலேயே அங்கங்கே குப்பை மேனி இதெல்லாம் இருக்கும். இது குப்பை மேனி. மணத்த தக்காளி கீரை வயிற்று புண்ணுக்கு நல்லது. தட்டைப்பயிறு சும்மா விதை தெளித்து தன்னாலே முளைச்சிருக்குது. கருவேப்பிலை செடியெல்லாம் நிறைய இருக்குது. இது பாகற்காய். பாகற்காய் வயிற்றில் உள்ள பூச்சிகளெல்லாம் அழிக்கக்கூடியது. இது வெள்ளை செவ்வந்தி. இது மல்லிகைப்பூ. இது இட்லி பூ. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது முளைக்கீரை. இது பெரிய வெங்காயம். அப்படியே சின்ன வெங்காயமும் நிறையா ஊனி வச்சுருக்காங்க. அங்கங்கே முளைக்கீரையும் இருக்குது. இது முளைக்கீரை. இது புதினா. வாங்கிட்டு வந்ததை சும்மா ஊனி வச்சது, நல்லா முளைச்சிருக்கு. சமையலுக்கு வாங்கிட்டு வந்ததை ஊனி வச்சது தான். இது சிவப்பு பொன்னாங்கண்ணி. இது முளைக்கீரை. இது விதைக்காக விட்டு வச்சுருக்காங்க, நல்லா விதை நிறையா வரட்டும்ன்ட்டு. அடுத்து இங்கே வந்து பொன்னாங்கண்ணி இதெல்லாம் பக்கெட்டில் நிறைய வச்சுருப்பாங்க அம்மா. அடுத்து இது வந்து சந்தன முல்லை. இங்கே இது துளசி, மணி பிளான்ட். இது கற்றாழை. இது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டன் டூர் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.